ஏர் ஃப்ரையர்ல சமைக்கிறது ரொம்ப ஹெல்தி அண்ட் கம்மியான ஆயில் யூஸ் பண்றதால இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லி நம்ம வாங்குவோம். இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு இந்த வீடியோல பார்ப்போம். சடன் ஹை டெம்பரேச்சர்ல சூடா இருக்கக்கூடிய காத்தால ஃபுட் நல்லா முறுமுறுன்னு ஆகும். ஸோ எண்ணெய் போட்டு பொரிக்கிறப்போ எப்படி இருக்குமோ அதே போல் இந்த ஏர் ஃப்ரையர்லையும் இருக்கும். இந்த இன்வென்ஷன் நல்லது தான், பட் நல்லது இருக்கிற மாதிரியே கெட்டதும் இருக்கு. எண்ணெயில் டீப்பாக ஃப்ரை பண்ணுறப்போ ஆக்ரிலமைட்னு சொல்லப்படுற கார்சினோஜன் உருவாகும். ஏர் ஃப்ரையர்லையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கிறப்போ ஆக்ரிலமைட் ஃபார்ம் ஆகும். இது ஏர் ஃப்ரையரில் மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளை டேரெக்டாக ஹீட்டில் நம்ம போட்டு எடுக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே இந்த ஆக்ரிலமைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தவிர்த்துக்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு நாளுக்கு எவ்வளவு நேரம் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கணும். லிமிட்டட் டைம் ரொம்ப நல்லது. டீப் ப்ரௌன்ல சமைக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட்ஸையும் அடிக்கடி ஏர் ஃப்ரையர்ல சமைக்காதீங்க. ஃபுட் ஹெல்தியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ரௌன் ஆர் சார்கோல் மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்க மெத்தட் ஆஃப் குக்கிங் தான் இதை அன்ஹெல்தியா மாற்றும். ஸோ கவனமா இருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.